அப்ப சரி. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்லை, வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன். வேற உலகத்துல இருந்தா? இங்க ஒரு மாவீரனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு திறமையும் இல்லை. அவங்களால என்னை என் உலகத்துக்கும் அனுப்ப முடியல. இப்போ வேற வழி இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஷேப் ஷிஃப்ட். என்னது இது? நான் உண்மையிலே பார்க்க இப்படி தான் இருப்பேன். கோட்டையில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு என் உருவத்தை மாற்றி வச்சிருக்கேன். அடுத்து எங்க போறது, என்ன பண்றது, எதுவுமே புரியாம உட்காந்துருக்கேன். இப்போ நீ என் கூட இருந்தீன்னா அது உனக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. லூபின்ஸ் தனியா தான் வாழுவோம். எங்களோட விதிமுறையின்படி எங்க எஜமானர் சொல்றதை தான் நாங்க கேட்டு நடந்துக்கணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் எப்பவும் உண்மையா இருப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அதனால என்ன உங்க கூட இருக்க விடுங்க எஜமானரே. ஒரு பிரச்சனையும் வராது. யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா. விடு, நிறுத்து நிறுத்து. ஆமாம், இவ்வுலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாவீரா? 2 ராணுவங்களை தாக்க நாங்கள் எங்கள் படைகளை அனுப்பினோம். அவர்களை அழிக்க அனுமதித்தீர்களா? என்ன நடந்தது என்று கூற அரசராகிய நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த பணியை செய்ய நீங்கள் அனுப்பிய வீரர்கள் என்ன கிழித்தார்கள் என்று நான் கூறுவேன். அவர்கள் ஒரு சாதாரண மாய மிருகத்தை கண்டே நடுங்கி விட்டார்கள். நான் அதை எதிர்கொள்ளும் முன்பே பாவம் அழிந்து விட்டார்கள். நீங்கள் அனுப்பிய வீரர்களில் பலரை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நான் செய்தேன். நீங்கள் கூறுவதை பார்த்தால் சிப்பாய்கள் மீது பழி சுமத்துவது போல் இருக்கிறது. ஆம், உண்மை. மீதமுள்ள வீரர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் இந்த வீரன் எப்படி நடந்து கொண்டார்? அரசே, மாவீரனாக இருந்தாலும் ராணுவத்தின் பின்னால் இருந்தார். எஞ்சியவர்கள் உயிருக்கு போராடும் போது அவர் ஓடிவிட்டார். பொறுப்புகள் அனைத்தையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு அனைவரிடமும் அனாவசியமாக கத்திக் கொண்டிருந்தார். நம் ஆட்களில் பலர் அந்த மாவீரன் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. கடந்த 1 மாதமாக நானும் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆனாலும் ஏன் எனது திறமைகள் இன்னும் மேம்படவில்லை? இது இப்படியே நீடித்தால் மனிதர்கள் அல்லது மாய மிருகங்களிடம் சிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட திறமைகளை கையில் வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட மிருகங்களையும் நான் எதிர்கொள்ள மாட்டேன். என்னாச்சு மாவீரரே? சூயா, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? இல்ல இல்ல, உங்களுக்காக காத்திருப்பது என் முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் என் மாவீரரே. நல்ல வேளை வந்தாய். என்னுடன் வா. கோட்டை பணத்தில் நாம் இருவரும் ஆடம்பரத்தை அனுபவிப்போம். சரி, போலாம். நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு ஆகணுமே. ஏதாவது சாகச சங்கத்துக்கு போய் வேலை தேடலாம். அதுக்கப்புறம் ராத்திரி தங்க நமக்கு ஒரு இடமும் தேவை. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்க கூட இருக்கேன் எஜமானரே. நீ எப்படி கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சங்கோஜமா இருக்குன்னு உனக்கு இன்னும் புரியல. நீ என் பேரை சொல்லியே கூப்பிடலாம்ல. வாங்கம்மா வாங்க. நம்ம கடையில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதையே என்கிட்ட சொல்றான். நீ எனக்கு சமைச்சு போடுவேன்னு உன்கிட்ட விற்கிறான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறது நமக்கும் நல்லதுதான். நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. நான் ஒண்ணு இப்படி சொல்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உங்க மனைவியா இருக்கேன். ஒரு லூபின் பெண்ணுக்கு வலிமையான கணவர் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை மாதிரி வலிமையான கணவர் எனக்கு கிடைச்சது என்னால நம்பவே முடியல தெரியுமா? அதெல்லாம் இல்லம்மா, நம்ம கல்யாணம் ஆன மாதிரி தான் நடிக்க போறோம். அது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும் எஜமானரே. இல்ல, என்னங்க? என்னது என்னங்கவா? என்னங்க, இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க போகலாம். என்னது? தகவலை வச்சுக்க மனிதர்களாகிய நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயத்தை பயன்படுத்துறீங்க. என்கிட்ட கூட ஒண்ணு இருக்கு, இதோ பாரு. அப்ப நானும் இதே மாதிரி ஒண்ணு போட்டுக்கவா? சொல்லுங்க. என்னது? சரி, என்னாச்சு? எங்களோட இனத்துல எல்லாம் ஒரு திருமண சடங்கு நடத்துவாங்க. அதுல இருந்து அந்த ஜோடி வேட்டையாடின விலங்குல இருந்து சில எலும்புகளை விழுங்கணும். அதுக்கப்புறம் அதை பகிர்ந்துக்கணும்.
ஒரு வழியா நீங்க எனக்கு கிடைச்சதால அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்பவே என்ன நல்லி எலும்பு கடிக்க சொல்லாம இருந்தா போதும். நீங்க இங்க எந்த பேர்ல பதிவு பண்ண விரும்புறீங்க? மனித பெண்ணே, நல்லா கேட்டுக்கோ. என்னோட பேரு ஃபென்ரிஸ். அவ பேரு ரிஸ்னு எழுதிக்கங்க. சரி. என்னங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம உண்மையான பேரை பயன்படுத்த கூடாதுன்றத நான் மறந்துட்டேன். அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ இப்படி திடீர்னு மாறினா நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால மனுஷங்களோட நடவடிக்கையை பார்த்து அதை